ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 9 பார்க்க போறோம். எடுத்ததும் பிரீஸ்ட் வந்து இந்த விஷயம் தான் கியூரியஸா இருக்குதுன்னு சொல்லவும், ஒன்னா கண்டிப்பா இது ஏதாவது வழிபாட்டு பொருளா தான் இருக்கணும்பா. பிரீஸ்ட் இது என்னவா இருந்தா என்ன, இதை இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தொடக்கூடாதுன்பா. ஒன்னா டெஸ்ட் பண்ணணும்லன்ட்டு தொழுவா. அதுல லைட்டா வெளிச்சம் வரவுமே காப்ளின் ஸ்லேயர் குறுக்க வந்திருப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்குங்க. இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. எல்ஃப் வந்துட்டு இது வழியா தான் அதுக்கு எல்லாமே வருதோ, போட்லாம் கூட அங்க இருக்கு பாருங்கன்பா. ஷாமன் இது பழங்காலத்து ஆர்டிஃபேக்ட் ஆச்சு, இது 2 டைமென்ஷனுக்கான கதவா செயல்படும், இது ஒரு அரிய வகை பொக்கிஷம் போலன்பா. எல்ஃப் அப்படி பார்த்தா இது மூலமா தான் யாரோ காப்ளின்ஸை வர வைப்பாங்க போல என்பா. ஷாமன் கூடவே இங்க வாழ்றக்கான வெப்பன்ஸையும் கொடுக்குறாங்கன்பாரு. பிரீஸ்ட் அப்படின்னா இதை பாதுகாக்க தான் அந்த கண்ணு இது இருக்குன்பா. ஒன்னு இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு காப்ளின் ஸ்லேயர் கிட்ட கேட்கவும், அவங்க அங்க இருக்க துணிமையான விஷயத்தை எடுத்து பார்த்துட்டு அப்ப இது காப்ளின்ஸ் தான்பா. எல்ஃப்க்கு காப்ளின்ஸ் ஓடி வர சவுண்ட் கேட்டுரும். பிரீஸ்ட் இதுதான் அதுகளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டா இருந்திருக்குங்கிறப்ப ஷாமன் அதுல இங்கதான் வருது போலயே, அதுகளுக்கு தெரியாம வந்து நம்மள காலி பண்ணதா வருது போலயன்பா. எல்ஃப் இதுக்கு பிரேக் இல்லையான்ட்டு உட்காந்துருப்பா. ஒன்னா காப்ளின் ஸ்லேயர் கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கவும், அவன் மேல அப்புறம் கண்ணாடி அப்புறம் டோர் எல்லாம் பார்த்துட்டு ரியா என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்பா. இந்த இடத்துல தேர் அண்ட் பேக் அகைன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காப்ளின்ஸ் வரும்போது ஷாமன் அண்ட் பிரீஸ்ட் சேர்ந்து ஏதோ விஷயத்தை கட்டமைக்கிற போல இருக்கும். எல்ஃப் அம்பு எடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கு கை நடுங்கும். காப்ளின் ஸ்லேயர் அதை பார்த்ததும் உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேட்டா, நாளா சால்ட்டா எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பேன், நீ திரும்ப இதுலயும் மாட்டிக்காம இருந்தா சரின்பா. பிரீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சாச்சு காப்ளின் ஸ்லேயர்ன்பா. ஷாமன் இதுவே போதுமானதா இருக்குமான்பா. காப்ளின் ஸ்லேயர் போதும்ட்டு ஒன்னு அவக்கு கூடவும் அவளும் தயாருன்பா. அவன் இன்னும் எவ்வளவு ஸ்பெல் இருக்குன்னு கேட்டா ஒண்ணுன்பா. சரி அதை நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்திடாதேன்பா. அவ சரிங்கவன் பிரீஸ்ட் வந்துட்டு என்கிட்ட 2 ஸ்பெல் மிச்சம் இருக்கு, ஆனா டிராகன் டூத் வாரியர் பண்ற மாதிரி இருந்தா என்கிட்ட 3 இருக்கும், ஆனா அதை பயன்படுத்த சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதேதான், நீ அந்த பொண்ணை பாதுகாத்தா போதும்பா. பிரீஸ்டும் சரின்ட்டு அந்த பழங்காலத்து கண்ணாடி அட்டன் பண்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்ட்டு டிராகன் டூத் வாரியரை வர வைப்பான். ஷாமன் என்கிட்ட இன்னும் 2 பிளஸிங்ஸ் இருக்குன்பா. காப்ளின் ஸ்லேயர் நம்ம அந்த சண்டையில ஜெயிக்க அது தேவைங்கவும், அவனும் சரி என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன்பா. எல்ஃப் நல்ல வேலையா 3 பேர் மந்திரத்தோட இருக்கனால பரவாயில்லைன்பா. ஷாமன் இந்த எல்ஃப் குழந்தைக்கும் புரியுது பரவாயில்லைன்பா. அவன் நாயப்படா குழந்தை போல நடந்துகிட்டேன்ட்டு பேரல்னு கலாய்ப்பா. ஷாமன் சிரிக்கவும் எல்ஃப் வந்துட்டு நான் என்ன செய்யன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதுகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொன்னா அதுகளை உன்கிட்ட வர வச்சு கொள்ளுன்பா. அவ எப்ப பார்த்தாலும் கஷ்டமான வேலையில என்கிட்ட தானான்ட்டு அதுக்கு வந்துருச்சு போல எனர்ஜெட்டிக்கா எந்திரிப்பா. ஷாமன் அதுகளை சரியா குறி வச்சு அடிக்கணும்ல இல்லைங்கும் போது எல்ஃப் ஒரு காப்ளின் நடு நெத்திலே இறக்கிருப்பாம்ப. இதுக்கப்புறம் காப்ளின் ஸ்லேயர் கல்ல விட்டு அடிக்கிறதா தான் இருக்கும். ஷாமன் சப்ளையை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் வர எல்லாத்தையுமே போட்டு பொழந்தாலும் அதுகளோட கவுண்டருங்கிறது ஜாஸ்தியா இருக்குன்பா. எல்ஃப் ஒன்னு வந்துட்டு ஒவ்வொரு டைரக்ஷனையும் சொல்லி இந்த பக்கம் வருது அந்த பக்கம் வருதுன்பா. எல்ஃபும் காப்ளின் ஸ்லேயர் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா காப்ளின் சம்பெல்லாம் விட ஆரம்பிக்குங்க. ஈவன் அதுல விஷம் இருக்க போலலாம் இருக்கும். சொல்ல போனா இந்த வெப்பன் எல்லாம் இது இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுது. சோ முன்னால போற காப்ளின்ஸ்ல நிறைய பேர்த்து அதுகளே கொண்டுக்குங்க. ஒரு கட்டத்துல ஒன்னா அண்ட் எல்ஃப் மேல அந்த அம்பு படுற மாதிரி போகும். டிராகன் டூத் வாரியா தான் வந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருக்கோம். எல்ஃப் காப்பாத்தினதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு அழகு குட்டின்லாம் கொஞ்சம் வா ஒன்னா அப்படி இல்லாம நினைக்கிறீங்கன்பா. பிரீஸ்ட் அதுக்கு என்ன பாராட்டினா பெருமைன்ட்டு அந்த பழங்காலத்து கண்ணாடியை உடைக்கலான்னு பார்த்தா ஒரு துளி கூட அசைவு இல்லாம இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்பெல் மூலமா பலத்தை கூட்டி அதை பிக்கலான்னு பாப்பான். ஹாப் காப்ளின் இங்க களத்துல இறங்கி இருக்கோம். ஒன்னா இங்க பெருசு வந்துருச்சுங்கவும் காப்ளின் ஸ்லேயர் ஷாமன் கிட்ட இந்த ஆல்டர்ல நீயே இரு, இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு களத்துல இறங்கியிருப்பான். கரெக்டா காப்ளின் ஸ்லேயர் 21வது கொள்ளும் போது எல்ஃப் கிட்ட கடைசி அம்பு இருக்கும். காப்ளின் ஸ்லேயரை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் அம்புகள் வேணும்பா. அவன் காப்ளின் கிட்ட இருக்கதே எடுத்து தூக்கி ஷாமன் கிட்ட போட்டு அவகிட்ட கொடுத்துருன்பா. அவரும் பாஸ் பண்ணவும் அவரை சுத்தி ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு பிரீஸ்ட் கிட்ட முடிஞ்சதா இல்லையான்னு கேட்பான். அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுங்கிறப்ப ஒன்னா வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்றேன்பா. பிரீஸ்ட் தேங்க்யூ சொல்லுவான். காப்ளின் ஸ்லேயர் இன்னும் நேரம் வேணுமான்ட்டு ஹாப் காப்ளின் தாக்கும் போது தப்பிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலன்ட்டு காப்ளின்ஸை நோக்கி ஓடுவான். பார்த்தா காப்ளின் ஸ்லேயர் இதெல்லாம் பர்பஸா தான் பண்ற போல இருக்கும். ஹாப் காப்ளினை வச்சு மத்த காப்ளின்ஸோட கதையை முடிக்கிற போல. ஷாமன் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அம்ப யூஸ் பண்ணேன்பா. எல்ஃப் அவங்களையும் சமாளிச்சுட்டு கிட்ட வர காப்ளினையும் கொண்டுட்டு நல்ல குவாலிட்டியான அம்ப கொடுத்திருந்தா பிரச்சனையே இல்லைன்பா. பிரீஸ்ட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணா போதும்ட்டு அந்த கண்ணாடி எப்படியே தனியா எடுத்துருப்பான் செவத்துல இருந்து. காப்ளின் ஸ்லேயர் டக்குனு மேல பார்த்து வெயின்பா. ஒன்ஸ் அந்த ஹாப் காப்ளினை எடுத்துட்டு வரப்ப ஷாமன் கிட்டையும் மந்திரத்தை சொல்லிடுவான். அவன் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் காப்ளின் ஸ்லேயர் ஹாப் காப்ளினோட விரல்லாம் வெட்டி விட்டுருப்பான். எல்ஃப் தான் கையை பிடிச்சி அந்த பக்கம் வர வைப்பா. ஒன்னா அடுத்து என்ன செய்யறதுங்கவும் அவன் லைட்டை பயன்படுத்தின்பான். அந்த புனித வெளிச்சத்துல அவங்களுக்கு கண்ணு கூசவும் ஷாமன் ஸ்டோன் பிளஸ்ட் பண்ணிட்டு கடைசி மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் அப்படியே சீலிங்கே இடிஞ்சு விழுந்துரும். மொத்த காப்ளின்ஸும் சுத்தி வர சதறி கிடக்குங்க. பார்த்தா நம்ம ஆளுங்க அந்த கண்ணாடிக்கு அடியில ஒழிஞ்சிருப்பாங்க. எல்ஃப்லாம் வெளியே வந்துட்டு இதான் உன் பிளான் ஆடான்ட்டு கடுப்பாவா. ஒன்னா கொஞ்சம் பயந்தாலும் இதுக்கெல்லாம் பழகியாச்சு தானன்பா. எல்ஃப் இதெல்லாம் நார்மலான்பா. பிரீஸ்ட் என்னதான் கல்லெல்லாம் விழுந்து அது வேற டைமென்ஷனுக்கே போனாலும் இதை தூக்கி நல்லா உடம்பு வழிதான்பா. ஷாமன் நல்ல வேலை அந்த வேலையை நீ நல்ல விதமா பார்த்த, ஆனா அந்த பக்கம் இருந்த உயிரினங்களை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குன்ட்டு அந்த காலத்துல எல்லாம் மக்கள் ரொம்ப தூரத்துக்குலாம் போய் வரக்கு இதை பயன்படுத்திருப்பாங்க போலன்னு சொல்லி கேட்பான். காப்ளின் ஸ்லேயர் எனக்கு தெரியாதுன்னு
முடியாதுன்பா. ஒன்னா நல்ல வேலை சிட்டி கடியில நம்ம இல்லாம இருந்தோன்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்படியே இருந்தாலும் நான் வேற ஏதாவது திட்டத்தோட வந்திருப்பேன்பா. எல்ஃப் கிட்ட போனதும் ஃபயர், வாட்டர் அண்ட் பாய்சன் மூணையுமே பயன்படுத்தலைன்பா. எல்ஃப் இப்ப அதுக்கு என்ன ரிவார்ட் ஏதாவது வேணுமானு உதச்சு தள்ளி விட்டுருப்பா. இதுக்கப்புறம் காப்ளின் ஸ்லேயர் ஸ்வார்ட் மெய்டனை பார்க்க போறப்ப அவன் நான் நல்லபடியா பார்த்ததுல சந்தோஷன்பா. அவன் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணுங்கவா. அவ சிம்பிளா என்னால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்றான்பா. காப்ளின் ஸ்லேயர் உங்களுக்கு இங்க நடக்கிற எல்லாமே தெரியும் தானேங்கவா. அவ லைட்டா ஷாக் ஆயிருந்தாலும் தெரியும் தான், அது எப்படி உனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சதுன்னு கேப்பா. அவன் சிம்பிளா எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒவ்வொருத்தரா போய் கேட்கலாங்கிற நோக்கத்தோட வந்தன்பா. அவளோ அப்படியா, நான் தான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிட்டேனா. சரி, என்கிட்ட தான் நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க போலயே, என் மேல உனக்கு இப்படி சந்தேகம் வரக்கான காரணம் என்னன்னு கேப்பா. காப்ளின் ஸ்லேயர் வெள்ளையா ஒண்ணு வந்துச்சுங்கிறப்ப அவ முதலையான்கபா. அவனும் ஆமா, அது எங்களை விரட்டி அடிக்க பார்த்துச்சு, ஆனா காப்ளினை பார்த்ததும் கொன்னுச்சுன்பா. அவகிட்ட வந்துட்டு அது மிக எச்சமா இருக்குன்பா. அவன் சிம்பிளா இங்க பாருங்க, டிரைனேஜ்குள்ள எலிகளை கொன்றக்கான குவெஸ்டே இல்ல, அதெல்லாம் தாண்டி கீழே ஏதோ பாத்துக்குதுனாங்கிறப்பவே அவ உனக்கு அட்வென்ச்சரர்ஸை பத்தி நிறைய தெரியும் போலங்கவா. அவன் நான் அட்வென்ச்சரர் கிடையாது, எனக்கு டிரைனேஜ்குள்ள ஒன்னு காவல் காக்குதுன்னு வேணா தெரியும், அது உங்களுக்கு பழக்கப்பட்ட போல இருக்கான்னு கேட்பான். அவ இது கொஞ்சம் இழுக்கா இருக்குல்ல, சுப்ரீம் கார்டோட மெசஞ்சர், டவுனை மட்டுமே பாதுகாக்கிறதுங்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் அந்த பெண்களை நடு ரோட்ல வச்சு கொன்னது அப்புறம் மத்த மோசமான சம்பவங்களை காப்ளின் பண்ணல, அது ஒன்னும் அந்த பெண்களை கொள்ள இல்லன்பா. அவளுக்குமே தெரியும் காப்ளின்ஸ்ங்கிறது அவ்வளோ அசால்ட்டாலாம் பெண்களை கொன்றாது, அது அதுக்கு இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போய் விளையாடுங்க. ஆக்சுவலா அது ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும், அந்த விஷயத்த அவளுமே அனுபவிச்சிருப்பாள். அதை ஷேர் பண்ணிட்டு அந்த கண்ணாடி விஷயத்துல தான் டவுனுக்கு அடியில் அதுக்கு பல வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. டீமன்லாட மீட்கிறக்கான மினியன்ஸ் போல. முன்னாடி அதை ஒழிச்சு கட்டியிருக்கேன், அதுகளுக்கு என் மேல பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இருக்கு. என்னால வேற எது வந்தாலும் சமாளிக்க முடியும், ஆனா காப்ளின்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. நான் வேற என்னதான் செய்ய, நான் ஸ்வார்ட் மெய்டன் ஹீரோ. நான் போயிட்டு இந்த மாதிரி காப்ளின்ஸ்க்கு பயந்துட்டு தான் உதவி கேட்கறேன்னு சொன்னா யார் என்ன நம்புவா. சரி, என் விஷயத்துல நீ என்ன பண்றதா இருக்கேன்னு கேப்பா. காப்ளின்ஸ்ல நீ காப்ளின் இல்ல, அதால பிரச்சனை இல்லைன்ட்டு நீ பேச விரும்புறத பேச நான் கேட்கறேன்பா. ஸ்வார்ட் மெய்டன் இந்த உலகத்துல எவ்வளவு ஆபத்துகள் இருக்குன்னு மனுஷங்களுக்கு புரியல, அதுலயும் குறிப்பா காப்ளின்ஸ் விஷயம். அதை புரிய வைக்கலான்னு பார்த்தாலும் யாருக்கும் புரியல. உனக்குனாவது இதெல்லாம் புரியுதான்ங்கிறப்ப அந்த பழங்காலத்து கண்ணாடியை பத்தி கேப்பா. காப்ளின் ஸ்லேயர் ஆக்சுவலா அதை காங்கிரீட்டை போட்டு அடைச்சிட்டு அதோட நிறுத்தாம அலிகேட்டருக்கு பெட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் வந்திருப்பான். ஸ்வார்ட் மெய்டன் நீ என்ன ஆச்சரியப்படுத்துறதுல தவறதே இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமான்பா. அவன் சரியான பதில் தர முடியுமான்ல உறுதி இல்லைன்பா. அவன் இந்த காப்ளின்ஸை கொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாற்றம் ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேப்பா. அவன் என்ன போலன்னு கேட்கவும் அவ இல்ல டீமன்லாட தோக்கடிச்சோம்ல, அதுக்கப்புறம் இந்த உலகமே மீண்டும் பிறப்பெடுத்த போலதானே இருந்துச்சு. ஆனா ஒரு 15 வயசு பொண்ணு இந்த காப்ளின்ஸ் கையில மாட்டி சித்திரவதை அனுபவிச்சு என்னதான் அதுக்கு அடுத்து வர காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே கொன்னாலும் அந்த உள்ள இருக்க பயம் போகல. எனக்குள்ள இருக்க பயம் போகாம மாற்றம் வராம இருக்குன்பா. அவன் அதெல்லாம் பரவாயில்ல, ரெண்டாவது உனக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கதா சொல்றீல, அது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு கசப்பானதா இருக்குன்னு தெரியும்பா. ஸ்வார்ட் மெய்டன் திரும்ப முதலாம் இருந்தாலும் இது எனக்கு புரியலதான்ங்கிறப்ப அவன் நீ எனக்கு ரட்சிப்பு தரமாட்டேயான்பா. அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு கிளம்பும் போதும் கூட காப்ளின்ஸ் வந்தா கூப்பிடு, உனக்காக நான் அதுகளை கொல்றான்பா. ஆக்சுவலா இவளுக்கு இருக்க பயத்தினால இந்த டவுன்ல எத்தனை பேர் செத்துருப்பாங்க காப்ளின்ஸை கை காட்டி விடுறக்கு, அதனால்தான் அதுல இருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லி காப்ளின் ஸ்லேயர் கிட்ட கேப்பா. அதுக்குமே பாத்தீங்கன்னா காப்ளின் ஸ்லேயர் கொடுக்குற பதில் சிம்பிள் தான், உனக்கு அந்த விஷயத்து மேல பயம், இதை வெளியே சொல்றதுக்கு தயங்குறீனா, நீ ஏன் வெளியில இருந்து ஒரு பாதுகாப்பை தேடுற, உனக்காக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனால ஸ்வார்ட் மெய்டன்ல அப்படியே உட்கார்ந்துருப்பா. என் கனவுல காப்ளின்ஸ் வந்தா கூட காப்பாத்த வருவியான்பா. அவன் அங்கேயும் வருவேன், ஏன்னா நான் தானே காப்ளின் ஸ்லேயர்ன்பா. ஸ்வார்ட் மெய்டன் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும். உன்னா கிட்ட வந்ததும் எல்லாம் முடிஞ்சதுன்பா. அப்ப அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்பா. அடுத்த நாள் அவங்க வண்டியில போறப்ப எல்ஃப் எந்திரிச்சவ, அதனால ஃபன்னாவே இருந்துச்சுன்பா. ஷாமன் காப்ளின்ஸ் கிட்ட மாட்டிட்டு அழுமூஞ்சிமா இந்தியன்பாரு. அவ எப்படி ஒண்ணு நம்ம தானே ஜெயிச்சோம், கூடவே நமக்கு நல்ல காசு கிடைச்சிருக்குன்பா. பிரீஸ்ட் எனக்கு அந்த கேட் மிரரை தூக்கி போட்டதுதான் வருத்தம், அதை தாண்டி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, சில மத கொள்கைகளை உடைச்சிருக்கோம், பல வீர செயல்களை செஞ்சிருக்கோம்ல, எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்குன்பா. ஷாமன் காசை கையில எடுத்துட்டு இது மூலமா நிறைய சாப்பாடு சாப்பிட முடியும்னா கம்ப்ளைண்ட்ஸே இல்லைன்பா. எல்ஃப் சாப்பாடு மட்டும் தான் இல்லையான்ட்டு நக்கல் பண்ணுவா. காப்ளின்ஸ் தூங்கிட்டு இருக்க போல இருக்கும். ஒன்னா அதை பார்த்துட்டு அந்த கிணறி பறவை இருக்கு இல்லையா, அதோட இறகு விழுந்திருக்கும் கூண்டுக்குள்ள, அதை எடுத்து அவன் ஹெல்மெட்ல வச்சு விட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தேங்க்ஸ்ன்பா. அவன் ஏதாவது சொன்னேன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தான்பா. அவன் நீ எப்ப தூங்கலையான்கவன், அவன் நான் இப்பதான் முழிச்சன்பா. அவ எப்ப பார்த்தாலும் ஹெல்மெட்டை மண்டையில கவுத்தியா இருந்தா, நீங்க தூங்கி இருக்கீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு யாருக்கு தெரியும்பா. அவனும் சரின்ட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவன் ஊருக்கு போனதும் நீ ஐஸ்கிரீம் செஞ்சு தரணும்பா. அவளும் சரிங்கிறப்ப பிரீஸ்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் அப்படின்னு என்ன நானும் வரட்டான்பா. காப்ளின் ஸ்லேயர் அது வந்து பாலால செய்யக்கூடியது, உனக்கு வர விருப்பம் வந்தா வான்பா. பிரீஸ்ட் பாலா, அப்ப ஸ்வீட்டா இருக்கும்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். வால் வண்டியில் அடிக்கனால வண்டி ஓட்டுறவர் திரும்பி பாப்பாரு. ஒன்னா பின்னால எதுவும் பிரச்சனை இல்லைன்பா. ஷாமன் சாப்பாடுனா அந்த டுவார்ஃபை கூப்பிடாம எப்படின்பாரு. காப்ளின் ஸ்லேயரும் ஓ அப்படியான்ட்டு இதோ இப்படிதான் சமைக்கணும்ட்டு கையை சுத்துவான். பிரீஸ்ட் நீங்க கையை சுத்துற மாதிரி இருந்தா பெடல் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமான்பா. எல்லாரும் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணலான்ங்கிறப்ப எல்ஃப் மட்டும் வெக்கத்தோட உட்காந்துருக்கு, அதை பார்த்துட்டு வரையா இல்லையான்னு கேட்பான். அவ பார்க்க போனா நானும் தானே வரணும்பா. காப்ளின் ஸ்லேயர் ஐஸ்கிரீம் நல்லா வரலைனா என்ன எல்லாம் உதைக்க கூடாதுன்பா. அவ அதுக்கெல்லாம் யாராவது காயப்படுத்துவாங்களா, இங்க பாரு நான் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்பா. அவனும் அப்ப சரின்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.